Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel ல வந்து user defined function யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு particular textல இருக்கிற அந்த ஸ்பெஷல் characters வந்து நம்ம remove பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ Excel ல பொறுத்த வரைக்கும் predefined function அப்படிங்கிறது வந்து நமக்கு டிஃபால்ட்டா வந்து Excel ல வந்து நமக்கு predefined functions இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா equal to VLOOKUP அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படினாக்க இங்க நமக்கு predefined இதெல்லாம் வந்து சிஸ்டம்ல வந்து டிஃபால்ட்டா predefined-ஆ வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இங்க கிரியேட் பண்ண போறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா remove ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. இது வந்து நமக்கு ஆல்ரெடி எக்ஸல்ல இருக்காது. நம்மளா வந்து VBA கோட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்பெஷல் கேரக்டரை ரிமூவ் பண்ண போறோம். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த B காலம்ல தான் நமக்கு ரிசல்ட்டை வந்து நம்ம இங்க கொண்டு வர போறோம். நான் என்ன பண்றேன், இங்க ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ டெலீட் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா A காலம்ல நமக்கு நேம்ஸ் இருக்கு, சம் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு நேம்லயும் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டார் இருக்கு, அட் சிம்பிள் இருக்கு, அண்டர்ஸ்கோர் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார், எக்ஸ்கிளமேட்டரிக் சிம்பிள், ஹேஷ் சிம்பிள், டாலர் சிம்பிள், arrow சிம்பிள், அப் arrow இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन மார்க் இருக்கு, ஓபன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட். இப்படி வந்து ஒவ்வொரு செல்லுலயும் நமக்கு சம் ஸ்பெஷல் கேரக்டர் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குங்களா, அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இதை ரிமூவ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த செல்லுல வந்து ஈக்குவல் டு ரிமூவ் ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கோம் VBA கோட் யூஸ் பண்ணி. இப்போ நான் டேப் கொடுக்குறேன். டேப் கொடுத்துட்டு இதுல வந்து என்னோட ஆர்குமெண்ட் வந்து இந்த A2 செல் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ என்டர் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வருது. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இதுல இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டரை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து நமக்கு இங்க ஷோ பண்ணுது. ஸ்ட்ரிங் அண்ட் நியூமரிக் வேல்யூ வந்து நமக்கு இங்க ஷோ பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன்ல வந்து Alt F11 கொடுத்து என்னோட விஷுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு வந்துடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு மாடியூல் வந்து இன்சர்ட் பண்ணிருக்கோம். அந்த மாடியூல்ல தான் நம்ம வந்து இங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ இங்க வந்து நீங்க மாடியூலுக்கு வந்து இங்க ஒரு இன்சர்ட்ல போயிட்டு ஒரு மாடியூல் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாடியூலை நீங்க ரீநேம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஃபங்க்ஷன் இப்போ நம்ம இங்க கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இதை வச்சு தான் நமக்கு அங்க ஆக்ட் ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் வந்து பாத்தீங்கன்னா remove underscore special underscore characterன்னு இருக்கு. இந்த இதுதான் நமக்கு வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனா அங்க வந்து நமக்கு பாப்புலேட் ஆகும். இங்க நீங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் தான் உங்களுக்கு அங்க எக்ஸல்ல வந்து ஈக்குவல் டு டைப் பண்ணிட்டு நீங்க ரிமூவ்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி அங்க ஷோ பண்ணும். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இங்க வந்து நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம் ஒரு வேரியபிள். இங்க வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் வந்து dim special underscore character as string ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி I as long அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இப்போ இங்க இந்த வேரியபிள் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குங்களா, இந்த வேரியபிள்ல வந்து நான் என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த வேரியபிள்ல இப்போ இங்க வந்து நீங்க என்ன சிம்பிள் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டருக்கான எல்லா சிம்பிள்ஸையும் உங்களால வந்து இங்க டிஃபைன் பண்ணிக்க முடியும். டபுள் கோட்ஸ்குள்ள வந்து நம்ம இங்க அசைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இங்க வந்து ஃபார் லூப்ல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், I equal to 1 to length ஃபைண்ட் அவுட் பண்றேன். என்னோட ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, அதோட இந்த ஸ்பெஷல் கேரக்டர் இந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த வேரியபிளுக்கான லென்த்தை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஓகேங்களா? லென்த் 1ல இருந்து அதோட லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க இங்க எக்ஸல்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எனக்கு 5th பொசிஷன்ல வந்து எனக்கு இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸ்பெஷல் கேரக்டர் எனக்கு அந்த லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்க வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து இந்த லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த வேல்யூ வரைக்கும் நமக்கு இங்க என்ன நடக்கும் அப்படின்னாக்க அந்த ஸ்பெஷல் கேரக்டரோட கவுண்ட் எடுத்து நமக்கு இங்க வச்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5th இருக்கு அப்படின்னா 1 to 5th அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் இருக்குங்களா, நம்ம நார்மலா வந்து இந்த ஸ்ட்ரிங் இந்த வேரியபிள் வந்து நான் என்ன பண்றேன், ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். நார்மலா வந்து எக்ஸல்ல வந்து நீங்க ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து ஈக்குவல் டு
replace னு டைப் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு replace ஃபங்க்ஷன்ல வந்து 4 ஆர்குமெண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ற மாதிரி ஒரு ஓல்ட் டெக்ஸ்ட் வந்து நான் இப்போ இந்த A2 நான் செலக்ட் பண்றேன். என்னோட ஸ்டார்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நான் 5th பொசிஷன் கொடுக்கிறேன். எனக்கு நம்பர் ஆஃப் கேரக்டர் எத்தனை எக்ஸ்க்ளூட் பண்ணனும் ரீப்ளேஸ் பண்ணனும் அப்படிங்கறத நான் வந்து அசைன் பண்ண போறேன். ஒரு 5 கேரக்டர் நான் கொடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்களேன். நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து 5 கமா என்னோட நியூ டெக்ஸ்ட் வந்து நான் blank அசைன் பண்ணிக்கிறேன் டபுள் கோட்ஸ்ல. ஓகேங்களா? என்டர் பண்றேன். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இந்த 5 ஸ்டார் மட்டும் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி blank அங்க ஷோ பண்ணிருக்கும். ரகுராமன் at 1 ன்னு சொல்லிட்டு நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா A1ல வந்து நமக்கு இங்க 5 ஸ்டார் இருக்கும். அது நமக்கு இங்க எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கும். இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்க வந்து நம்ம அசைன் பண்ணிருக்கோம். இதுல வந்து என்னன்னாக்க நம்ம இந்த ஸ்ட்ரிங்ன்ற வேரியபிள்ங்க ஃபர்ஸ்ட் ஓல்ட் டெக்ஸ்ட்ல அசைன் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்பெஷல் கேரக்டர் இங்க நம்ம வந்து வேரியபிள்ல வந்து நம்ம ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்டோர் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? அதை வந்து நான் இங்க மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இங்க வந்து என்னோட வேல்யூல பாத்தீங்கன்னா I, 1 ன்னு சொல்லிட்டு நாங்க கொடுத்துட்டேன். என்னோட லூப்பை வந்து நான் இங்க கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா blank-ஆ வரணும் எனக்கு. அதனால இங்க வந்து blank வந்து நான் 4th ஆர்குமெண்ட் வந்து அசைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் வந்து நமக்கு எண்ட் ஆகுற வரைக்கும் இந்த லூப் வந்து நமக்கு ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அந்த லென்த் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5னாக்க அப் டு 5 வரைக்கும் I1ல ஸ்டார்ட் ஆகி அப் டு 5 வரைக்கும் நமக்கு அந்த லூப் ரன் ஆகும். இன்கேஸ் இங்க 10ஆ இருந்ததுன்னா அந்த லென்த் அந்த 10 வரைக்கும் நமக்கு அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்ட்ரிங் இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இங்க ரிமூவ் ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துருங்களா? இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற இந்த ஸ்பெஷல் கேரக்டர் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணி நமக்கு ரிசல்ட் ஷோ பண்ணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஃபங்க்ஷன். இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இங்க கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? இங்க வந்து பாருங்க இதுல இன்னும் சில ட்ரிக்ஸ்லாம் இருக்கு. இங்க வந்து நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இதையும் டெலீட் பண்றேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபங்க்ஷன்ல வந்து ரிமூவ் ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நான் இங்க வந்து நீங்க சேஞ்ச் பண்றதாலும் பண்ணிக்கலாம். ஏதாவது நேம்ஸ் வந்து ரிமூவ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் 1 ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணேன் அப்படின்னாக்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நேமையே நம்ம வந்து இங்க அசைன் பண்ணிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க கொடுத்துக்கிறேன். இப்ப போயிட்டு நீங்க எக்ஸல்ல இங்க பாருங்க ஈக்குவல் டு ரிமூவ் ஸ்பெஷல் கேரக்டர் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கேரக்டர் 1 ன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிருச்சு. இப்ப நான் டேப் கொடுத்துக்கிறேன். இப்ப இந்த செல்ல ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேன். என்டர் பண்றேன். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ரிசல்ட் வருது. இப்ப எனக்கு இங்க பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு எனக்கு இந்த நம்பர்ஸ் வருது இல்லைங்களா? இப்ப இந்த நம்பர்ஸ் நான் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னாக்க இங்க வந்து பாருங்க இங்க ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ன்ற இந்த வேரியபிள்ல வந்து நம்ம இந்த கேரக்டர்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர் சிம்பிள் மட்டும் நம்ம அசைன் பண்ணிருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 0 1 2 3 4 5 6 7 8 9 நம்பர்ஸையும் நான் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த நம்பர்ஸையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு எனக்கு அங்க ரிசல்ட் வரும். இப்ப பாருங்க இங்க வந்துட்டேன். நான் இப்ப ஜஸ்ட் F9 கொடுத்தோம்னாக்க நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ரீகால்குலேட் ஆகும் இந்த ஃபங்க்ஷன். இப்ப பாருங்க ஃபங்க்ஷன் கீழ வந்து F9 பிரஸ் பண்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ் ஆகி எனக்கு அந்த ஃபார்முலா வந்து ரீகால்குலேட் ஆகும். ஓகேங்களா? இப்ப பாருங்க அகைன் வந்து நான் இந்த நம்பர்ஸ் டெலீட் பண்றேன். எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க நம்பர் வந்து எனக்கு அங்க அகைன் ஷோ பண்ணும். இப்ப நான் வந்து ரீகால்குலேட் பண்றதுக்கு வந்து இங்க ஃபார்முலாஸ்ல போயிட்டு இங்க கால்குலேஷன் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இங்க போயிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக் நம்ம அகைன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரீகால்குலேட் ஆகும். அதர்வைஸ் நீங்க F9 பிரஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரீகால்குலேட் ஆகும் அந்த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சேம் லைக் நீங்க இங்கேயும் அதை யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க ஈக்குவல் டு ரிமூவ் ஸ்பெஷல் கேரக்டர் இந்த செல்ல நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு என்டர் பண்றேன். எனக்கு இங்க பாத்தீங்கன்னா வேல்யூ 1 ன்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா ஸ்பெஷல் கேரக்டரையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். இன்கேஸ் நீங்க இங்க வந்து இந்த 0ல இருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் அசைன் பண்ணீங்கன்னா அந்த நம்பர்ஸ் நியூமரிக் வேல்யூ நமக்கு அங்க எக்ஸ்க்ளூட் பண்ணி ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும் நமக்கு ஷோ பண்ணும். இப்போ 0 1 2 3 4 5 6 7 8 9 இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் இங்க போயிட்டு ஜஸ்ட் F9 பிரஸ் பண்றேன். எனக்கு ரெண்டு இடத்துலயும் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு இங்க ரிசல்ட் ஷோ பண்ணுது. இந்த மாதிரி நமக்கு வந்து எக்ஸல்ல இல்லாத ஃபங்க்ஷனை வந்து
ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன் இல்லைன்னா கூட நம்ம வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து நம்மளா கிரியேட் பண்ணி நமக்கு ஃபேவரா வந்து நம்ம ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் VBA யூஸ் பண்ணி. இந்த மாதிரி உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி நீங்க வந்து உங்களோட அவுட்புட்டை வந்து ஈஸியா நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க இது ஒரு ஹியூஜ் டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி என்ன மாதிரி சிம்பிள் இருக்கு, என்ன மாதிரி கேரக்டர் சிம்பிள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க வந்து விஷுவல் பேசிக் கோடிங்ல போயிட்டு நீங்க எல்லா ஸ்பெஷல் கேரக்டர் சிம்பிள்ஸையும் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் செல்லுல வந்து இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் ரிமூவ் பண்ணி நமக்கு ப்ராப்பரான ஒரு அவுட்புட் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.